யூஜி அப்படிங்கிறத கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு திரும்பவும் நாம் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியில் வந்தேன். ஏன்னா அந்த அளவு யூஜியில் எனக்கு கஷ்டம். ஏன்னா அந்த ஆங்கில பிரச்சனை. ஏன்னா நான் இப்போ தமிழ் மீடியத்தில் 12th வரைக்கும் படிச்சுட்டு யூஜியில் இங்கிலீஷ் மீடியம் போனதால் ஒன்றும் கிடையாது. ஆசிரியர் வகுப்பில் CHO அப்படின்னு போட்டார். போட்டுட்டு நான் கொஞ்சம் பல்கியாக இருந்தாலும் என்னை கையை காட்டி எழுந்திரிக்க சொல்லிட்டார். ஆனால் என்னுடைய மைண்டில் நம்ம இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது தான் என்கிட்ட இருக்குது தாழ்வு மனப்பான்மை. அது எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிற ஒரு விஷயந்தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. நான் எழுந்தவுடனே எனக்கு கெமிஸ்ட்ரியில் அவர் எழுதியிருக்காருன்னு கூட நான் ஆக்சுவலாக CHOன்னா கெமிஸ்ட்ரியில் ஆல்டிஹைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அது வினை செயல் தொகுதின்னு சொல்லுவாங்க. கரிம வேதியியலில் CHO ஆல்டிஹைட். நான் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், சோன்னு படிச்சுட்டேன். கிளாஸே சிரிச்சிட்டாங்க. இரவு நேரத்தில் விளக்கு வசதியே கிடையாது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட் அப்படிங்கிறதே நான் 11th 10th படிக்கும்போது தான் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. அப்போ கரண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இரவு நேரத்தில் ரொம்ப நாள் படிக்கவும் முடியாது. ஏன்னா கரசின் மண்ணெண்ணை ஊற்றி தான் விளக்கு அதுங்கிறது ரொம்ப நாடிலாம் இருக்க முடியாது. அப்போ ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். யார் வீட்டிலே வெளிச்சம் இருந்தால் அவங்க வீட்டில் போய் உட்காந்து எழுதுவோம். அந்த மாதிரியான ஒரு இரவு நேரத்தில் அதிக நேரம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பகல் நேரத்தில் தான் படிக்கலாம். ஆனால் அப்பொழுதும் நமக்கு சில இடைஞ்சல்கள் ஏற்படும். என்னுடைய நோக்கம் பாஸ் பண்ண அப்படிங்கிறதால நான் வேலையை ரிசைன் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனால் முடிவு பண்ணதுக்கு பின்னாடி நான் ரொம்ப கஷ்டம் அனுபவித்தேன். அந்த 2 மாதங்கள் படிக்கிறதுக்காகவும் பார்க்கும்போது ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாத்துக்கும் துணைவியார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டெலிவரி டைம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பெயர் சண்முக சுந்தரம். 2015 TRB தேர்வில் PG கெமிஸ்ட்ரி டீச்சராக இப்போ செலக்ட் ஆனேன். என்னுடைய சொந்த ஊர் சேத்தியத்தோப்பு. அப்போ லாரி ஓட்டுநர். பள்ளி வாழ்க்கை தொடங்கியது அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தான் சேத்தியத்தோப்பில் ஒரு கிராமத்தில் படித்தேன். ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு DGM ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ட்டு தேக்கோமா மேல்நிலைப்பள்ளி, அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி. அந்த பள்ளியில் தான் நான் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். ஆனால் 8ஆம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி ரொம்ப மிக மோசமாக தான் இருந்துச்சு. 9ஆம் வகுப்பில் என்னுடைய கல்வியில் மிகப்பெரிய மாற்றம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணித ஆசிரியர். அவரை நான் இப்போ மனமாற வணங்கி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். மிக அருமையானவர். திரு குருசாமி KG ஆசிரியர் அப்படின்னு நாங்கள் அழைப்போம். அவர் மாதிரி ஒரு ஆசிரியரை இது வரைக்குமே இன்னும் பார்க்கல. ரொம்ப அந்த கல்வியில் அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பார். பாடம் நடத்துறதுல அவரை போல் ஒரு ஆசிரியரை நான் இப்போ இன்றைக்கி ஆசிரியர் பணியில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தனியார் பள்ளியில், இப்போ 6 ஆண்டுகள் அரசு பள்ளியில் பணியாற்றியிருக்கேன். ஆனால் அவரை போல் ஒரு ஆசிரியரை நான் இன்னும் சந்திக்கலை. அவ்வளவு அருமையாக அந்த மேத்தமெட்டிக்ஸை ஒன்றுமே தெரியாதவனுக்கு கூட கொண்டு போயிடுவார். அதாவது ஒரு கடினமான பகுதியையும் எளிமையாக நகைச்சுவையாக அதை கொண்டு போகிறதுல அவரோட ஈடுபாடு ரொம்ப அதிகம். அந்த ஆசிரியர்களுடைய அந்த அன்னைய அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கி நான் இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்ததற்கும் ஒரு காரணம். அவ்வளோ ஒரு அருமையான ஆசிரியர். அந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலில் தான் நான் அதுக்கப்புறம் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பில் சாதாரண ஒரு 35 மதிப்பெண் கணக்கில் எடுத்து பாஸ் பண்ண முடியாத ஒரு மாணவனை 90 98ன்னு எடுக்க வச்ச அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர். அதிலிருந்து ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிது. கண்டிப்பாக நாமளும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. இப்போ ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். சயின்ஸுக்கு ஒரு நோட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் இலவசமாக நோட்டுலாம் கிடையாது. இப்போ கொடுக்குற மாதிரி அரசு பள்ளியெலாம் கொடுக்குறாங்க. அப்போ அரசு பள்ளியிலையும் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான சூழலில் நாங்கள் போய் ஒரு நோட்டு கேட்டால் கூட இப்போ நாளைக்கு நோட்டு வேணும் அப்படின்னா அது ஒரு வாரம் கழிச்சு தான், அதுவே கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் வாத்தியார் ஏசுவார் அப்படிங்கிற ஒரு பயம். இந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்கள் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு.
அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட, ஆனால் அதனால தான் நாங்கள் படித்தோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெருவில் உள்ள ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இரவு நேரத்தில் விளக்கு வசதியே கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட் அப்படிங்கிறதே வந்து நான் 11th 10th படிக்கும்போது தான் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. அப்போ கரண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இரவு நேரத்தில் ரொம்ப நாள் படிக்கவும் முடியாது. ஏன்னா கரசின் மண்ணெண்ணெய் ஊற்றி தான் விளக்கு அதுங்கிறது ரொம்ப நாடிலாம் இருக்க முடியாது. அப்போ ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். யார் வீட்டிலே வெளிச்சம் இருந்தால் அவங்க வீட்டில் போய் உட்காந்து எழுதுவோம். அந்த மாதிரியான ஒரு இரவு நேரத்தில் அதிக நேரம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ட்ராபேக் எல்லாமே வந்து பகல் நேரத்தை தான் படிக்கலாம், ஆனால் அப்பொழுதும் நமக்கு சில இடைஞ்சல்கள் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு சூழல் நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த கல்வி வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் ஓரளவு நார்மலான ஸ்டூடெண்ட்டு தான், ஒன்றும் ரொம்ப ப்ரில்லியண்ட்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். +2 முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அப்போ +2 முடித்த உடனே இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக இன்ஜினியரிங்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் அவர் தான் சார் தான் போட்டார். மேத்ஸ் சார் சொன்னேன், அந்த அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். சொன்ன உடனே நீ காசெல்லாம் பார்க்காத, நான் போடுறேன் அப்ளிகேஷன் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டார். சென்னையில் தான் போய் அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்லேயும் நான் பாஸ் பண்ணி எனக்கு வந்து பிஇ மெக்கானிக்கல் சீட் கிடச்சிது. ஸோ நான் கிடச்ச உடனே சரி ரைட்டு போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ நிறைய கிட்டத்தட்ட 32,000 என்னமோ கட்டணும்னு சொல்லிட்டு பில்லு கொடுத்துருந்தாங்க. சரி இவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இது முடியாது அப்படின்ட்டு அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். அப்படி ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த யூஜி படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட இப்போ சேத்தியாத்தோப்புலேருந்து சிதம்பரம் வர்றதுக்கு வந்து ஒரு ₹5 தான் போயிட்டு வர்றதுக்கு. ஆனால் இந்த ₹5 வந்து எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்கும். அப்படியே இந்த நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு அதிலேருந்து வரக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவோம். கல்லூரி படிப்புக்கு பயன்படுத்துவேன். அந்த யூஜி அப்படிங்கிறத கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு திரும்பவும் நாம் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியில் வந்தேன். ஏன்னா அந்தளவு யூஜியில் எனக்கு கஷ்டம். ஏன்னா அந்த ஆங்கில பிரச்சனை. ஏன்னா நான் இப்போ தமிழ் மீடியத்தில் 12th வரைக்கும் படிச்சுட்டு யூஜியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் போனதால் ஒன்றும் கிடையாது. ஆசிரியர் வந்து வகுப்பில் CHO அப்படின்னு போட்டார். போட்டுட்டு நான் கொஞ்சம் பல்கியாக இருந்தாலும் என்னை கையை காட்டி எழுந்திருக்க சொல்லிட்டார். ஆனால் என்னுடைய மைண்டில் நம்ம இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது தான் என்கிட்ட இருக்குது தாழ்வு மனப்பான்மை. அது எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிற ஒரு விஷயந்தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. நான் எழுந்த உடனே எனக்கு கெமிஸ்ட்ரியில் அவர் எழுதியிருக்காருன்னு கூட நான் ஆக்சுவலாக CHOன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஆல்டிஹைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அது வினை செயல் தொகுதின்னு சொல்லுவாங்க. கரிம வேதியியலில் CHO ஆல்டிஹைட். நான் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், சோன்னு படிச்சுட்டேன். கிளாஸே சிரிச்சிட்டாங்க. அப்புறமா அவர் சொன்னார், டேய் நான் இங்கிலீஷில் கேட்கலடா, இது கெமிஸ்ட்ரியில் கேட்குறேன் அப்படின்னாரு டீச்சர். இப்படி ஒரு கடினமான சூழல் தான் யூஜி முடித்தது. அதற்கடுத்து இந்த யூஜி முடிச்சுட்டு நான் மட்டும்தான் ஃபாரின் ஓவர்சீஸ் போயிட்டு நம்ம போய் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்துட்டோம்னா ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சம்பாதிச்சுட்டு வந்துடலாம், குடும்பத்தையும் சரி பண்ணிடலாம். அடுத்தது நாம் B.Ed படிக்கிறதுக்கான தொகையை நம்ம சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். ஃபாரின் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் வேலை செய்யும்பொழுது எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக இருந்தேன். சரி நம்ம வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும்னா கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அதெல்லாம் வளர்த்துது. அதுக்கப்புறம் ஒரு 3 years கழித்து நான் அந்த ஃபாரின்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு ஆனால் அப்பொழுது இருந்தே மனதில் இருக்கிறது என்னென்னா ஆசிரியர் பணிக்கு போகணும் அப்படிங்கிறது சின்ன வயதுலேருந்தே எனக்கு உள்ளது. அப்போயே நான் என்ன பண்ணுவேன்னா 11th படிக்கும்போது 9th பசங்க எல்லாருக்கும் கணக்கு சொல்லி கொடுப்பேன். முதல்ல ஒரு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சென்டரில் போயிட்டு ஒரு பார்ட் டைம் டீச்சராக சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தேன். வெறும் யூஜி தான் முடிச்சிருந்தேன். அப்போ எடுக்கும்பொழுது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் எடுத்தேன். அந்த ஆண்டு அந்த 10ஆம் வகுப்பு ஒரு மாணவர் வந்து 100 மார்க் எடுத்திருந்தாங்க, சென்டம் மார்க் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்கூல்லேயே அது வரைக்கும் யாரும் சயின்ஸில் சென்டம் எடுத்ததில்லை. அப்போ வந்து எல்லாரையும் அது திரும்பி பார்க்க வச்சுது. அந்த தலைமை ஆசிரியர், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மஞ்சை வசந்தன் அப்போ வந்து தலைமை ஆசிரியர் இருந்தார். அப்போ கூப்பிட்டு, என்னப்பா இது இந்த பள்ளியில் இது வரைக்கும் சயின்ஸில் யாரும் 100க்கு 100 வாங்கலை, ஆனால் ஒரு சாதாரண இப்போ தான் 1 year 1.5 year தான் நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கிற, பரவாயில்லையே எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்க வச்சுட்டேன்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து இது மாதிரி பள்ளியில் 6, 7, 8 ஆங்கில வழி வகுப்புகள் துவங்கலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னாங்க.
ஸோ நம்ம அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இன்னும் அடுத்த காலடி எடுத்து வைக்கலாம் ஆர்வத்தோடு நான் அதை துவங்கினேன். இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வகுப்புகளில் நிறைய பிரச்சனை மாணவர்கள்ட்ட வரும்போது சந்தேகங்கள் இதெல்லாம் தீர்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பசங்க டவுட்டு கேட்கும்பொழுது வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தேர்வுகளில் பயன்படும். எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் பயன்படும். அதுவும் ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்கூலில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். வெறும் 750 ரூபாய் சம்பளம். இப்போ ஜாயின் பண்ண உடனே நான் ஆர்வமாக ஈடுபாடாக இருந்ததும் மாணவர்களும் நல்லா இருந்தாங்க. என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற சக நண்பர்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பள்ளியும் வளர ஆரம்பிச்சது. அப்போ என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம வந்து இந்த டிகிரி லெவல் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ட்டு கரஸ்பாண்டன்ஸில் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் எம்எஸ்சி பண்ணேன். கரஸ்பாண்டன்ஸில் தான் எல்லாத்தையுமே தேர்வுகளை எழுதி பாஸ் பண்ணி நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று வந்தேன். அதன் பிறகு கரஸ்பாண்டன்ஸ் தான் பிஎட்டும் பண்ணேன். பிஎட்டும் இக்னோ இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருந்து நான் வந்து பாண்டிச்சேரியில் அந்த ஹெட் ஆஃபீஸ் மூலமாக ஜாயின் பண்ணேன். பிஎட்டும் முடித்தோம். பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து முழுமை பெற்ற ஒரு ஆசிரியராக 2009ஆம் ஆண்டு தான் முழுமை பெற்ற ஒரு ஆசிரியராக மாறினேன். அப்படி மாறும்பொழுது ஒரு தனியார் பள்ளியில் தான் முதல்ல நான் வந்து ஹையர் செகண்டரி டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆனேன். இப்படியே போயிட்டு இருந்தது. என்னுடைய அந்த அரசு பணிக்கு எல்லாருமே ஒரு கனவு இருக்கும். தனியார் பள்ளியில் பணியாற்றினாலும் கூட அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். எனக்கும் அதுபோல் ஒரு விருப்பம் தோன்றுச்சு. அதுபோல் ஒரு டிஆர்பி கால்ஃபர் ஆச்சு. முதல் டிஆர்பி எனக்கு என்னன்னே தெரியாமல் அப்ளிகேஷன் போட்டேன், அவ்வளோதான். எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. அதுக்கான வழிகாட்டுதலும் எனக்கு இல்லை. நண்பர்கள்ட்ட கேட்டேன், அப்ளிகேஷன் போடணுன்னாங்க, போட்டேன். ஸ்கூலில் நிறைய ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால் படிக்கவும் முடியல. அப்போ தேர்வு எழுதினேன். ஏதோ எழுதினதால் அதில் ஒன்றும் வெற்றி அடைய முடியல. ஆனால் அதில் ஒரு அனுபவம் கிடச்சிது. என்னென்னலாம் தயார் பண்ணணும், எப்படிலாம் வினாத்தாள் வடிவமைப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடச்சிது. அடுத்த டிஆர்பியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தேன். அதே போல் அந்த பள்ளியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணேன், சரின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நல்ல ஒரு சேலரியில் நல்ல பொசிஷனில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இருந்தேன். என்னுடைய குடும்ப சூழலும் ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் என்னுடைய துணைவியார் வந்து என் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. சரி, அடுத்த போராட்டத்துக்கு தயாரானோம். அதே போல் இந்த டிஆர்பி எக்ஸாமை படித்து நல்ல முறையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போகலாம் அப்படி இப்படிலாம் ஐடியா கொடுத்தாங்க. அந்த கஷ்டத்துலேயும் ரைட்டுன்னு கொண்டு போய் ஒரு இடத்துல பணம் கட்டி கோச்சிங் சென்டர்லாம் போனேன். அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை வைத்துக்கொண்டு நம்மளால் வந்து சாதிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். சும்மா வெறுமனே மெட்டீரியலில் ஒரு கொஷினை கொடுத்து அது கீழே 4 ஆன்சரை கொடுத்து இந்த ஆன்சரை டிக் பண்ணி இதுதான் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா எந்த போட்டித் தேர்வுகளும் நம்ம வெற்றி பெற முடியாது. அதை வந்து நான் அந்த 2வது டிஆர்பியில் நான் எழுதின 2வது முயற்சியில் பார்த்துக்கிட்டேன். இது வெறும் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, மெட்டீரியல் கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன இது எவ்வளோ தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 25,000 40,000 கொஷின்ஸு. இது நம்ம எப்படி ஸ்டோரேஜ் நம்மனா கம்ப்யூட்டராக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் முடியாது அப்படின்ட்டு அதில் நான் வந்து தேர்ச்சி அடையலை. அதுக்கப்புறம் நான் அந்த வே ஆஃப் அப்ரோச்சை டெவலப் பண்ணேன். சரி, எப்படி மாற்றணும்? அப்போ இந்த தேர்வுக்கு வந்து நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து வரக்கூடிய அனுபவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அப்போ தான் முதல்ல நான் என்ன செஞ்சேன்னா சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா புத்தகங்களும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு முதல்ல நண்பர்கள்ட்ட விசாரித்தேன். அவங்க எல்லாம் மலிவான விலையில் எனக்கு வேணும், எனக்கு அதிக பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் வேணும், புக்கு தான் வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நேராக ட்ரிப்ளிகேனில் நிறையா அந்த செகண்ட் புக்கு விற்கும், அதில் போய் வாங்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் சில ப்ரொஃபஸர்கிட்டெல்லாம் போய் கேட்டு இதில் என்னென்ன இந்த சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன புக்கெலாம் ஆத்தர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து புக்ஸே வாங்கிட்டு அதை இந்த தேர்வுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் வெற்றி பெற முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ உட்காந்து நம்ம மெட்டீரியல் எடுத்து படிச்சுக்கலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இனிமேல் கனவு இல்லை. இந்த 2 தேர்வுலையும் நான் நிறைய அனுபவங்களை எடுத்துக்கிட்டேன். சரின்னு அப்போ இந்த 2வது முயற்சி தோல்விக்கு அப்புறமா அடுத்த நாளே படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்தேன். எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் காலையில் உட்காந்து திரும்பியும் எடுத்து மெட்டீரியல் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, என்னங்க இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க, எனக்கு இந்த எக்ஸாமில் வந்து திருப்தி இல்லை, அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னையிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட அப்படியே நாட்கள் ஓடியது. 2வது தடவை டிஆர்பி கால்ஃபர் பண்ணும்போது ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் தான், நல்ல சேலரியில் கிட்டத்தட்ட இப்போ 25,000 எனக்கு சேலரி கொடுத்தாங்க. அந்த சேலரிங்கிறது எனக்கு அப்போ வந்து பெரிய சேலரி, என்னுடைய இன்கம்முடைய மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ இருந்தாலும் என்னுடைய நோக்கம் வந்து பாஸ் பண்ண அப்படிங்கிறதால நான் வேலையை ரிசைன் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனால் முடிவு பண்ணதுக்கு பின்னாடி வந்து நான் ரொம்ப கஷ்டம் அனுபவித்தேன். அந்த 2 மாதங்கள் வந்து படிக்கிறதுக்காகவும் பார்க்கும்போது ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து துணைவியார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டெலிவரி டைம், அவங்களாலேயும் அந்த வேலைக்கு போக முடியல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த எக்ஸாமை முடித்தேன். ஆனால் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையை விட்டுட்டு நான் அந்த எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப அந்த ஓரளவு நான் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி வரும்போது அடுத்த டிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் வருது. அப்போ நான் அந்த நோக்கத்துக்கு, ஆனால் நான் வந்து விடலை, படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் அதை என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நோட்டாக ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் ஒரு நோட்டாக எடுத்து அடிக்க வச்சுருவேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த நோட்டை அடிக்க வச்சு எப்போ கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் அடுத்ததுக்காக வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அது திரும்ப ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப கால்ஃபர் வருது. இந்த தடவை பாஸ் பண்ணுவோமா பாஸ் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறத விட என்னுடைய சொசைட்டியில் எல்லார்கிட்டையும் நான் வந்து எப்படியாவது டீச்சர் ஆகிடுவேன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த ஈகர் வந்து என் மனசில் இருந்துச்சு. அப்படியோ நம்ம வந்து அந்த எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இது. அந்த சூழ்நிலை இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், எனக்காக என்னுடைய துணைவியார் வந்து அவங்க டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அப்போ வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டிஆர்பி வரும்னு தெரியாது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதை எனக்காக என்ன பண்ணிட்டாங்க, நான் அப்புறம் எழுதிக்கிறேங்க, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஹோப் கிடச்சிது. எக்ஸாம் எழுதுனது எனக்கு திருப்தி இருந்தது. ஆனால் இருந்தாலும் அந்த காம்படிஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது லாஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க்லேருந்து தான் கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. பட்டு ஆனால் 94 மார்க் வாங்கியிருந்தேன். பட் செலக்ட் ஆனேன். ஆனால் அந்த கிராமப்புறத்தில் படித்த மாணவர்கள், அதுவும் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் இந்த டிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத மாற்றி காட்டினேன். நான் வெற்றி பெற்ற பிறகு நிறைய பேர் சொன்ன அந்த கருத்து, அது வந்து சில பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆனால் எப்படிப்பா நீ பாஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி என்னை வியக்க பார்த்தாங்க. அது வந்து ஒரு எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெயித்த பிறகு தான் நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதனால் எல்லாருமே வந்து போராடுங்க. கண்டிப்பாக கரஸ்பாண்டன்ஸு கோர்ஸில் இருந்தால் படித்தாங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அதுபோல் தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆங்கில அறிவு குறைவாக இருக்கும், அதனால் அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.